பெண் குழந்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்று நாம் சில காணொளிகளில் விளக்கியிருப்போம். அந்த பெண் குழந்தைகள் அவர்களுக்கென்று ஒரு மன வாழ்க்கை அமையும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியும் ஒரு மன நிறைவும் ஏற்படும். சகோதரர்களே, படாத பாடு படக்கூடிய ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பெண்மகள் நல்ல ஒரு இடத்தில் கரை சேரக்கூடிய நேரத்தில் அந்த ஆனந்தத்தை சொல்லி மாள முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் குழந்தைகள் செல்லும் இடத்தில் நல்லபடியாக வாழும்போது அதை கண்டு ஆனந்தப்படக்கூடியவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த ஒரு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா. பெண் குழந்தைகள் செல்லும் இடத்திலே நல்லபடியான முறையில் வாழ வேண்டும், அல்லது ஆண் குழந்தைகள் அவன் கரம் பிடிக்கக்கூடிய மணமகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய தரப்பில் நல்லபடியாக வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய மக்களுக்கு நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துவாவை கற்றுத் தந்தார்கள். இது யாருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான துவா. சொல்லுங்கள், ஸ்கிரீனிலும் தருகிறேன். அதை மனனமிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக, அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இங்கே சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவங்கள நீங்கள் வழி அனுப்பும்போது, ஒரு தாயும் தகப்பனும் அல்லது அவங்க சொந்த பந்தங்கள் ஒரு மணமகளை வழி அனுப்பும்போது ஓதக்கூடிய துவா இது. இந்த துவாவின் அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம எங்கள் இறைவனே, இன்னி உஈதுஹா பிக உன்னை கொண்டு இவருடைய விஷயத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ துர்ரிய்யதஹா இன்னும் அவருடைய சந்ததியின் விஷயத்திலும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அவளுடைய விஷயத்திலும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவளுடைய சந்ததியினர் விஷயத்திலும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, மணமகளுக்கு வழி அனுப்பும் போது கண்டிப்பாக ஓதி ஆகணும். ஷைத்தானால பல காரியங்கள் சாதிக்க முடியும். புகுந்த வீட்டின் சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த சொந்த பந்தங்களில் இவள் மீது பொறாமை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் சக்தி பெற்றவன். முதல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, புகுந்த வீட்டு பிரச்சனை தான் பெண்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சவாலாக இருக்கிறது. ஒரு நாத்தனார், மாமியார், மச்சனன்மார்கள், அவர்கள் வழி சொந்தங்கள் ஒரு பெரும் சவாலாக ஒரு பெண்மைக்கு இருக்கிறது. அதனால நீங்க உங்களுடைய மகளை அனுப்பும் போதே நீங்க இந்த துவா ஓதிட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஹசதுகளை, அந்த கேவலங்களை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தில், அதாவது புகுந்த வீட்டாருடைய உள்ளத்தில் இந்த பெண்ணை பற்றியுள்ள தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் முடக்கப்பட்டு போகிறான். அவன் ஏற்படுத்தலைன்னு சொன்னா நம்முடைய மகளுடைய விஷயத்தில் அவங்க பொறாமப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் ஏற்படுத்தலைன்னு சொன்ன நம்முடைய மகளுடைய விஷயத்தில் அவங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்க மாட்டாங்க. அவன் ஏற்படுத்தலைன்னு சொன்னா நம்முடைய மகளுடைய விஷயத்துல அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சதிகளை, சூழ்ச்சிகளை செய்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இப்லீஸை முதல்ல முடக்கணும். அதற்குண்டான ஒரு அற்புதமான துவாவைத்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இதை ஓதி அனுப்புனாங்க. இந்த வார்த்தையை சொல்லி துவா செய்து அனுப்புனாங்க. நம்முடைய மகள் போய் போற இடத்துல நல்லா இருக்கணுமா இல்லையா? மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, இது போன்றவைகளில் இருந்தும், கணவனுடைய கொடுமை, இதிலிருந்தும் பாதுகாப்பு படணும்னு சொன்னா, அந்த கொடுமையை ஏற்படுத்தக்கூடிய பேசிக் யாரு? அந்த கொடுமையை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை எது? ஷைத்தான் தான். அந்த இப்லீஸிடம் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய விதத்தில் உங்களுடைய மகளை நீங்கள் அனுப்பும் போது இந்த துவாவை பர்டிகுலரா செய்தே ஆக வேண்டும்.
சரி, புகுந்த வீட்டுக்கு போயிட்ட, அல்லது ஒரு மணமகன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அந்த மனைவியினுடைய உள்ளத்திலோ அல்லது மனைவி சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளத்திலோ, ஒரு ஆண்மகனுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த துவாவை ஆண்மகன் ஓதலாம். எப்படி ஓதலாம்? அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற இந்த வாசகத்தையே ஒரு ஆண்மகன் ஓதலாம். அதாவது மனைவியினுடைய விஷயத்துல வேறு விதமாக ஒருத்தன் ராங்கா பார்க்கறான்னு சொன்னா இதை என்ன செய்யலாம்? ஓதலாம். இதை என்ன செய்யலாம்? துவாவாக கேட்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மறக்கக்கூடாது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இது முக்கியமான துவா. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுதி வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஒரு சூழ்நிலையில இதை ஓதி என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரணுன்ற அவசியமே இல்லை. எத்தனை மக்கள் அனுசரிச்சாங்க, எத்தனை மக்கள் அனுசரிச்சாங்க. ஒரு தர்ம தேவதையாக அவர்கள் வளரவில்லையா? ஒரு தர்ம தேவதையாக அவர்கள் வாழவில்லையா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவருக்கும் மட்டும் தாயாக மிளிரவில்லை, ஒரு சிறந்த மனைவியாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திகழ்ந்தனர். அதே போல ஹஜரத் அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தாராக இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மக்களிடத்தில், அவர்களிடத்திலேயும் அற்புதமான மருமகளாக திகழ்ந்தனர் ரசூலுல்லாஹுடைய இந்த துஆ பரக்கத்தின் காரணமாக. அப்ப நம்ம மகள் பேர் எடுக்கணுமா இல்லையா? பேர் புகழ் எடுக்கணுமா இல்லையா? அதுக்கு இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்தே தீரணும். திருமண வைபவம், பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இந்த துவாவை முதல் காரியமா பைஹாட் பண்ணுங்க. பைஹாட் பண்ணி அவரை நீங்கள் வழி அனுப்பக்கூடிய நேரத்தில் ஓத மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பெண் குழந்தைகளுக்கு முழு பொறுப்புதாரியாக இருப்பானாக. நம்முடைய பெண் குழந்தைகளை போற இடத்தில் நல்லபடியாக வாழ வைப்பானாக. பெற்ற தாய் தந்தையினுடைய உள்ளம் குளிர அல்ஹம்துலில்லாஹ் என்று படைத்தவனை புகழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிற மக்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வேண்டுமாயின் அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்க, அதை நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா போதும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோடும் நம்மோடும் அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நமக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.